அன்புள்ள ரஜினிகாந்த் ரசிகர் சார்பாக அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லுங்கள். 75வது பிறந்தநாள். அவர் நீடோழி வாழணும், நல்ல மாதிரியாக இருக்கணும், உடல் நல்லா சீராக இருக்கணும். அவர் உலகத்திலேயே சூப்பர் ஸ்டார்னால் அவர் தான். ஸ்டைலில் உலகத்திலேயே யாரும் அடிக்க முடியாது. அதுமாரி அவர் நல்ல மாதிரியாக ஆரோக்கியமாக நல்ல மாதிரியாக இருக்கணும். 75வது பர்த்டே இதை சிறப்பாக நாங்கள் கொண்டாடுறதுக்கு இங்கே வந்துருக்கோம். அவரை பார்த்துட்டு போயிட்டோம்னா எங்களுக்கு ஒரு மனசு திருப்தி. நான் போய் 30 வருஷம் ஆகுது இங்கே. அப்போ 30 வருஷத்துக்கு முன்னாடி வந்தேன். இப்போ என் பசங்களை கூட்டின்னு வந்திருக்கிறேன். 30 வயசு ஆகுது பசங்களுக்கு. அவளை இட்டுன்னு வந்துக்கிறேன். இதில் இருக்கிறாங்க. எங்கேருந்து வரீங்க நீங்கள்? நாங்கள் வண்ணார்பேட்டிலேருந்து வரோம். அங்கே ரொம்ப நான் சலூன் கடை வச்சுருக்கேன். ரொம்ப தீவிர ரசிகர். 16 வயசுலேருந்தே ட்ரிங்க்ஸ்லாம் சாப்பிட்டுருந்தேன். அவராலேயே அவர் இதனாலே நானே விட்டேன். ஒரு 10 வருஷம் ஆகுது. அதெல்லாம் விட்டுட்டு இப்போ அவரை மாரியே இருக்கணும், ஆன்மீகத்திலையும் நல்ல மாரியாக நடக்கணும். அதனால் அதுமாரி ரொம்ப நடந்துக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். ஒரு ஜெயிலர் கெட்டப்பில் இருக்கிறீங்க, சலூன் கடை வேறு வச்சுருக்கேன்னு சொல்கிறீங்க. இப்போ எல்லா படத்தோட கெட்டப்பும் அப்பப்போ மாற்றி வச்சுருக்கீங்களா? ஆமாம், அவர் எப்போ பண்ணுறாரோ அதை மாரி பண்ணணுன்னு எனக்கு ஒரு ஆசை. அவர் எந்தெந்த படத்தில் எப்படி இருக்கிறாரோ அதுமாரி நான் இருக்கணும்னு ஆசைப்படுவேன். நீங்கள் அவருடைய பிடிச்ச கெட்டப்னா எதை சொல்லுங்கள்? ரொம்ப பிடிக்கும் இது அப்படின்னா? அவர் ரொம்ப பிடிக்கும்னா அப்பத்தி படத்தில் இருக்கிற போது தான் பிடிக்கும். அப்போது தனிகாட் ராஜா இந்த படத்துலலாம் பெஜார் அவர் உண்மையிலே. ஆனால் நடுப்புற வந்ததில் சிவா, கொடி பறக்குது, இது ராஜாதி ராஜா, அதெல்லாம் பெஜார். அவருடைய ஹேர் ஸ்டைலு அதெல்லாம் இப்போ ஆனால் முடி போகியும் ஸ்டைலு அவர் உண்மையிலே அந்த முடி போனாலும் அந்த கலை இருந்துன்னு தான் இருக்குது. அவர் பார்க்காத ஆள் ஒன்றும் அவர் மாரி இருந்தாலுமே திரும்பி பார்க்குறதுக்கு தான் செய்வாங்க. அது ரொம்ப தமிழ்நாட்டில் இருக்கிறது அபூர்வம். இது வரைக்கும் அவர்கிட்ட பிடிச்சி இந்த படத்தோட டைலாக் ரொம்ப பிடிக்கும். டைலாக் அப்பப்போ அடிக்கடி கேட்போனா எந்த டைலாக் சொல்லுவீங்க? அந்த மாதிரி பேசி எதை கற்றுக்கலாம். அதாவது முள்ளு மலரத்தில் சொல்லுவார், கையும் காலம் போனால் கூட காளின்ற போயிச்சுக்குவாங்க சார். அதேமாரி பாட்ஷாவில் அதாவது அன்பால் சேர்ந்த கூட்டம் இல்லை, தானாக சேர்ந்த கூட்டம்னு அதெல்லாம் ரொம்ப. அதேமாரி படையப்பாவில் போடா ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கிறான்ற அதெல்லாம் ரொம்ப. இன்னைக்கு படையப்பா படம் ரிலீஸ் நான் போனேன். இப்போ சத்தியத்துக்கு போகிறேன். டிக்கெட்லாம் புக்கிங் பண்ணிட்டேன். கண்டிப்பாக போவேன். அவர் பார்க்கணும் ரொம்ப ஆனால் 30 வருஷமாக எனக்கு இங்கே வர்றதுக்கு ஆர்வம் இருக்கும், முடியாது, என்னால் பார்க்க முடியாது. ரொம்ப ஆர்வமாக இருப்பேன். ஸோ என் பேர் பார்த்திபன். நான் சென்னையில் இருக்க லாஸ்ட் 2 இயர்ஸாக. தலைவரை எனக்கு சின்ன வயசுலேருந்தே பிடிக்கும். எனக்கு வேறு தெரிஞ்சது தலைவரை பிடிக்கும். ஸோ எனக்கு ரிங்டோன் கூட லாஸ்ட் 10 இயர்ஸாக தலைவர் தான். சினிமா ஆக்டிங் பொறுத்தளவு அவர் ஓகே, சூப்பர், எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணுவார். இன்ன வரைக்கும் ஒரு ஃபஸ்ட்டில் தான் இருக்கார். அதை தாண்டியும் லைஃபுக்கு எந்த அளவுக்கு மோட்டிவேஷனுங்கிறது அவரை வச்சு தான் தெரிஞ்சுக்கணும். கஷ்டப்படாமல் எதுவும் கிடைக்காது, கஷ்டப்படாமல் கிடைக்கிற என்ன நிலை கேட்குறத என்னோடய வால்பேப்பரை வச்சு எல்லாமே அவரை பார்த்தா ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஸோ லைஃபுக்கு ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷன் பர்சன். 75 இயர்ஸு 50 வருஷம் ஜேர்னி உண்மையிலே பாராட்டக்கூடிய விஷயந்தான். தேங்க்ஸ். அதை சொன்னேன், கஷ்டப்படாமல் எதுவும் கிடைக்காது, கஷ்டப்படாமல் கிடைக்கிறது என்றைக்கு நினைக்காது. அது என்னோடய ரூமில் வால்பேப்பரில் பெரிய ஒரு A3 ஷீட்டில் ஒட்டி வச்சுருக்கேன். எப்பப்பெல்லாம் டிமோட்டிவ் ஆகணும் அப்பப்பெல்லாம் அதை வீட் பண்ணி பார்த்துக்குருவேன். என்ன இன்ஸ்பயர் பண்ணுவார்? லைஃபுக்கு எல்லா பேரும் மோட்டிவேஷன் கொடுப்பாரு. நான் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி. எனக்கு மிடில் கிளாஸ் எந்த அளவுக்கு இது துன்பங்கள் எதாவது நடக்கும்போது ஆண்டவர் நல்லா சோதிப்பான். அப்போ அந்த டைலாக் நான் ரிமைண்ட் பண்ணி பார்ப்பேன் என்னோட லைஃப்பில். அப்போ கவர்மெண்ட் தலைவர் சொல்லிட்டாரு, எல்லாமே கரெக்டாக இருக்கும், நல்லவங்க ஆண்டவர் சோதிப்பான் ஆனால் கைவிட மாட்டான், கெட்டவங்க ஆண்டவர் நிறையா கொடுப்பான் ஆனால் கை விட்டுருவான். ஸோ துன்பம் வரும்போது அதை நான் சாட்டிஸ்ஃபை பண்ணி நான் ஒரு இதாக பண்ணிக்கிறேன். ரஜினி இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையை என்ன ஒரு இதாக இருந்தாலும் அந்த இம்ப்ளிமெண்ட் அவரோட டைலாக்கையோ ஆமாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிப்பீங்க அவரோட? கண்டிப்பாக. தேங்க்ஸ்.